நீயான் விளக்குகளால் ஒளிரும் தெருக்களில் கொடுங்கோல் ஏய் குற்றவாளி வன்முறையை உருவாக்குகிறது. அதன் சிவப்பு கண்கள் ஜொலிக்க அது ஹோவர் கார்களை உடைக்கிறது. மக்கள் அலறி ஓடுகிறார்கள். காவல்துறையின் ட்ரோன்கள் துப்பாக்கிச் சூடு நடத்தினாலும் பயனில்லை. சாயலில் இருந்து ஜெட் கவனிக்கிறான். அவன் தனது முடிக்கப்படாத ரோபோடிக் கையை உறுதியாக பழுது பார்க்கிறான். மின்னல்கள் பொங்கி வருகின்றன. ஜெட், வியோ, இதுதான் நேரம். அனைவருக்கும் என் சக்தியை நிரூபிக்க. அவன் ஹூடியை உயர்த்தி முன்னுக்கு பாய்கிறான். குற்றவாளி ஒரு போலீஸ் ஹோவர் காரை தூக்கி மாட்டிக்கொண்டுள்ள மக்களின் மீது வீசத் தயாராக இருக்கிறது. ஜெட் வேகமாக ஓடுகிறான். அவன் ரோபோடிக் கையை இயக்குகிறான். அது இன்னும் நிலையானது அல்ல, ஆனால் வேலை செய்கிறது. அவன் ஏயின் காலில் ஒரு கடுமையான அடியை கொடுக்கிறான். ஏய் தடுமாறுகிறது. ஜெட் சிரிப்புடன், வாவ், இது சரியாக இருந்தது போல. அறியப்படாத போர் வீரர். ஆபத்து நிலை குறைவாக உள்ளது. அது ஒரு கடுமையான அடி கொடுக்க முயற்சிக்கிறது. ஜெட் கிடுக்கி பிடிக்காமல் தவிர்க்கிறான். ஆனால் அவன் ரோபோ கை சிலுவையாக எரிகிறது. ஜெட் தன்னை நம்பிக்கையுடன், என்னுடைய கை முழுமையாக செயல்படுவதற்கு முன்பு இதை முடிக்க வேண்டும். ஜெட் சுற்றி பார்க்கிறான். தரையில் ஒரு இம்பி குண்டு, மின்சார தாக்கம் நிறுத்தும் குண்டு விழுந்திருப்பதைக் காண்கிறான். ஒரு போலீஸ் அதிகாரி அதை இழந்திருக்கலாம். ஏஐ அவனை கழுத்தில் பிடிக்கிறது, தரையிலிருந்து தூக்குகிறது. ஜெட் மூச்சுத் திணறுகிறான். ஜெட் போராடிக்கொண்டே மெல்ல, இன்னும் முடியலை. திடீரென்று அவன் தன் கடைசி சக்தியால் இஎம்பி குண்டை பிடித்து ஏஐயின் மின்சார மையத்தில் அதனை தடிக்கிறான். மின்னல்கள் வெடிக்கின்றன. நிலையிழந்து கீழே விழுகிறது. நகரம் அமைதியாகிறது. அடுத்த வினாடியில் மக்கள் ஆரவாரிக்கிறார்கள். ஜெட் காயம் பட்ட நிலையில் எழுந்து நிற்கிறான். அங்கிருந்த கேப்டன் ரைகர், ஒரு அனுபவம் வாய்ந்த காவல் அதிகாரி, அவனை பார்த்து கவனிக்கிறான். அவன் ஒரு சைபர்நெட்டிக் கண் கொண்ட கடுமையான அதிகாரி. ரைகர், மிகவும் பைத்தியமாக இருந்தது, ஆனாலும் பயங்கரமாக இருந்தது. ஜெட் மெல்ல சிரித்து, ஆமாம், நான் பெரும்பாலும் அப்படிதான் செய்கிறேன். ரைகர், யாரு நீ, பையா? ஜெட், நான் ஒரு புறக்கணிக்கப்பட்டவன், ஆனா இப்போ நான் என் மதிப்பை நிரூபிச்சாச்சு. ரைகர் அவனை சிறிது நேரம் பரிசோதனை செய்வது போல பார்க்கிறான். பிறகு ஒரு சிறு சிரிப்புடன் பேசுகிறான். ரைகர், நாளை காவல் நிலையத்துக்கு வா, உன்னோட திறமையை கண்டுபிடிக்கலாம். ஜெட்டின் கண்கள் அதிர்ச்சியுடன் பெரிதாக